அன்புக்குரிய தோழர்களுக்கு வணக்கம். தேர்தல் வந்துட்டா போதுங்க. நம்ம சின்ராச கையில பிடிக்க முடியாது அப்படின்ற மீம்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அது நம்ம கண்டனமும் தெரிவிப்போம். ஒரு கட்சி தலைவர் வந்து அப்படி கொச்சா பேசக்கூடாது, கொஞ்சம் நாகரிகமா பேசலாம், நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கலாம். எந்த அளவுக்கு நாகரிகமா தெரிவிக்கணுமோ அந்த அளவுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நானே சொல்லுவேன். ஆனா இந்த வீடியோவை பார்த்த முன்னாடி சரிதானே, மக்கள் போடுறதும் சின்ன மாங்கான்னு சொல்றதும், சின்னையான்னு சொல்றதும், சொம்புன்னு சொல்றதும், பணத்துக்காக கட்சி அடமானம் வச்சுன்னு சொல்றதும், பணத்துக்காக சொந்த சாதி மக்களை காட்டி கொடுக்கறது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படின்னு மக்கள் சொல்றது சரிதானே அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? எனக்கு தோணுச்சு, உங்களுக்கு தோணும். அப்படி என்னையா பேசிவிட்டாரு அன்புமணி? என்ன பேசி விட்டாரு? அவர் ஏதோ நல்லதுக்காக பேசியிருப்பாரு, இல்லை எலெக்ஷன் வந்துருச்சு, இந்திய என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னு பேசியிருப்பாரு. இல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து டயர் நக்கின்னு சொல்லிவிட்டு, இல்ல அவர் டயரெல்லாம் நக்கிறீங்க, ஒன்லி ஷூ நக்கிதான் அப்படின்னு அப்படி எதுவும் சொல்லியிருப்பாருன்னா இல்லை. அன்புமணி அவர்கள் எந்த இடத்துல இருந்து விடுபட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரோ, மீண்டும் அதே இடத்துல வந்து தன்னோட ஜாதி திமுறை, சாதி அரசியலை, சாதி வன்மத்தை, சாதி கேடுகட்ட கேவலத்தை வந்து வாந்தி எடுத்து வச்சிருக்காரு. அது என்ன சாட்சி? அது என்ன ஆதாரம்? வீடியோ ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. இருக்கு, முழுசா பாருங்க. தோழர்களே, முதல்ல இந்த வீடியோ பாத்துருங்க. ஏன்னா பேசிட்டு வீடியோ பார்க்கணும், இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஐயா சின்ன மாம்பழம் பேசியிருக்கு, அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுல இருக்கக்கூடிய சில நல்ல தகவல்களை நசிக்கிறோம். ஜாதியை ஒழிக்கணும், ஜாதியை பண்ணணும், ஜாதி அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் வசனம் பேசிட்டு இருக்கிறேன். சினிமால சாதி இல்லைன்னு சொன்னா சாதி அழிஞ்சிடுமா? அழிஞ்சிடுமா? இல்ல மேடையில சாதி இல்லைன்னு பேசினா சாதி அழிஞ்சிடுமா? சாதியை அழிக்க முடியாது. அழிக்கப்பட வேண்டியது என்ன? சாதியால் ஏற்படுகின்ற வேற்றுமைகள், சாதியால் ஏற்படுகின்ற அடக்குமுறைகள், அதுதான் அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். அது மாற்று கருத்து கிடையாது. சாதியில நல்லது இருக்கும், கெட்டது இருக்கு. நல்லதை எடுத்துங்க, கெட்டதை அழிச்சிடுங்க. என்ன சொல்றாரு? ஒரு 6 வகையான செய்தியை சொல்றாரு. குட்டி ஒன்று பெரிய வீடியோ வந்திருக்கும், நாம அந்த குட்டியை மட்டும் எடுக்கணும். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் வேற, அதுக்கு எதனா காப்பிரைட் அடிக்க போகுது யூடியூப். பேக்ரவுண்ட் மியூசிக் பாருங்க, வேற லெவலுங்க. ஏதோ கேஜிஎஃப் படத்துல அத ஹீரோ வந்து அவங்க அம்மாவை சந்திக்கும் போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும், ஓ அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டிருக்காங்க. சரி, போட்டுட்டு விடுங்க, பிரச்சனை இல்லை. அவரு என்ன சொல்றாரு? முதல்ல சாதி ஒழிப்பு வெறும் வசனம். வசனம். நீங்க சொல்லுங்க, சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது வெறும் வசனமா? அம்பேத்கர் பேசுறது வெறும் வசனமா? பெரியார் பேசுறது ஒரு வெறும் வசனமா? ஐயா காமராஜ் அவர்கள் பேசுனது வசனமா? யாரெல்லாம் வசனம் பேசுறாங்க? யாரெல்லாம் வசனம் பேசுறாங்க? திருமாவை சொல்றீங்க, திருமா மட்டும்தான் சாதி ஒழிப்பு பேசினாரா? திருமா பேசுனதுக்கு வழி போட்டவங்க சில பேர் இருக்காங்கப்பா, பெரியார் அம்பேத்கரும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வழி போட்டவங்களா இருக்கிறாங்கப்பா. புத்தர்ல ஸ்டார்ட் ஆகுதுப்பா, தமிழ்நாட்டுல அயோத்திதாசர் பண்டிதர் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. சாதி ஒழிப்பு களம் அப்படிங்கிறது திருமாவளவன் கிட்ட இருந்து துவங்கல. திருமாவளவன் அதை பின்பற்றுறார். அதுல அவரு சொல்லக்கூடிய கருத்துல சரி இருக்கா தவறு இருக்கா வேணா ஆராய்ச்சி பண்ணலாமா ஒழிய, சாதி ஒழிப்பு பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அன்புமணிக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன உரிமை இருக்கு, என்ன ரைட்ஸ் இருக்கு? சினிமால சாதி இல்லைன்னு சொன்னா சாதி அழிஞ்சிருமா அப்படின்னு ஒரு பேசுறாரு. நமக்கு என்ன கேள்வின்னா, யாருடைய சினிமாவை பார்த்துட்டு இவர் சொல்றாரு? உடனே 3 பேர் ஞாபகம் வந்துரும்ல, வெற்றிமாறன், பா ரஞ்சித், மாரி செல்வராஜ், இவங்களுக்கெல்லாம் வந்துடும். இவரு நந்தன் படத்தை பார்க்கலையோன்னு தோணுது, லப்பர் பந்து படத்தை பார்க்கலையோன்னு தோணுது. பழைய படம் இது நம்ம ஆளுன்னு ஒரு படம், பாக்கியராஜோட படம். அவர் தான் பார்த்துக்க டைரக்ஷனு. அந்த படத்துல பிராமண எதிர்ப்பு பயங்கரமான அந்த கேஸ்ட் பாலிட்டிக்ஸ் பேசியிருப்பாங்க. என்ன நமக்கு சிக்கல் வந்துருமோன்னு சொல்லி எழுத்தாளர் பாலகுமாரனை டைரக்டரை போட்டு பாக்கியராஜ் வந்து டைரக்ஷன் மேற்பார்வை, இயக்க மேற்பார்வை அப்படின்னு ஒரு பேரை போட்டிருப்பார். அந்த படம். நிறைய படங்கள் சாதி ஒழிப்பை பேசுது. நிறைய படங்கள், நிறைய இயக்குனர்கள் சாதி ஒழிப்பு காலத்துல இருக்கிறாங்க. சாதி தீண்டாமை இதுக்கு குரல் கொடுக்குறாங்க. இப்ப ராஜ்முருகனை பத்தி, அவரோட படத்தை பத்தி இவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன? ஜோக்கர் படம் பாத்தீங்களா? பாத்துக்க மாட்டீங்க. ஜிப்சி
பார்த்துருக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் இப்போ ஒரு படம் வந்திருக்கியா, போய் பாருங்க. மயிலாட்னு ஒரு படம், போய் பாருங்க. சாதிய என்ன வச்சுதான் அந்த சினிமா எடுக்கிறாங்க அப்படின்னு பா ரஞ்சித்தையும் வெற்றிமாறனையும் மாரி செல்வராஜும் பார்த்து பேசக்கூடிய இவனுங்க யாருமே சாதிய தூண்டி விடுற, சாதி வன்மத்தை பரப்புற முத்தையா போன்ற மோகன்ஜி, இந்த இவனுங்களோட பேரே சொல்ல மாட்டாங்க. ஒரு மாதிரி இருக்கு, இந்த பேர் உச்சரிக்கவே மாட்டேன். இந்த இவனுக்கு படத்தை எல்லாம் நிறைய பேர் ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க, நாம பேசியிருக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா சாக்கடையில் போய் நம்ம கால் வச்சோம்னு வச்சுக்கோங்க, அது தெரிக்கும். சாக்கடைக்கு என்ன சிக்கல் இருக்க போது, அதுக்கு என்ன பிரச்சனை, நமக்கு தானே பிரச்சனை. அதனால அதை விட்டுறது இல்ல. சினிமாக்காரனுங்க எப்படிங்க சாதி அழியும் சினிமாவில் பேசினா? ஒண்ணு சொல்லவா, சினிமான் மூலமாக சாதி அழியுதோ இல்லையோ, நான் சொல்றேன் ஒருபடி மேலே சொல்றேன், சினிமாவனால சாதி அழியாது. ஆனா சாதி ஒழிப்புக்கு ஒரு விழிப்புணர்வாக, ஒரு பயணமாக, ஒரு துவக்கமாக சினிமா இருக்கு. பகுத்தறிவை இந்த தமிழ்நாட்டில் பரப்புனது யாரு? சினிமா. சாதி ஒழிப்புனா என்ன அப்படின்னு எளிய மக்களுக்கு புரிய வச்சது எது? சினிமா. காதல்னா என்ன, காவியம்னா என்ன, கவிதைன்னா என்ன, பாட்டுன்னா என்ன, நடனம்னா என்ன, கலாச்சாரம்னா என்ன, மொழின்னா என்ன, ஒவ்வொரு மாவட்ட வட்டார வழக்கு என்ன, கோயம்புத்தூர் பாஷை எப்படி இருக்கும், திருநெல்வேலி பாஷை இருக்கணும், சொன்னது சினிமா. அந்த சினிமா மூலியமாக பல நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. சாதி ஒழிப்பு பேசுறான், சாதி வன்மத்தை கூட சேர்த்து பேசுறானா, அதை தான் நம்ம பார்க்கணும். சாதி ஒழிப்பு பேசுற யாருமே இன்னொரு சாதியை பழி வாங்கணும் அப்படின்னு பேசுறது இல்லை. அப்படி பேசினா நம்ம கண்டிக்கலாம். ஐயா சின்னையா சொல்றது சரிதான். அது என்ன சினிமாவில் சாதியை பேசக்கூடாது அப்படின்னா, சாதி ஆணவம் தான் பேசக்கூடாது, சாதி ஒழிப்பை பேசி பேசலாம். மூளை இருக்கா, இல்ல வேற ஏதாவது களிமண்ணை வச்சிருக்கீங்களா மண்டையில? மேடை சாதி ஒழிப்பு பேசுறாங்க, திரும்ப யார் மேடை முழுக்க கத்திட்டே இருக்கிறாங்க? கம்யூனிஸ்டுகள் பேசுறாங்க, திராவிட அமைப்பு தோழர்கள் பேசுறாங்க, தமிழ் தேசிய காலத்தில் இருக்கக்கூடிய தோழர்களும் பேசுறாங்க. சீமா மீது பல பேருக்கும் விமர்சனம் இருக்கலாம். ஆனா சாதி ஒழிப்பை பத்தி அந்த குடிபெருமை பேசுறாரு, அது பெருமை பேசுறாரு, இது பேசுறாரு அப்படின்னு பேசினா கூட மேடையில சாதி ஓட்டு எனக்கு வேணான்னு சீமான் சொல்றாருல, அதை பத்தின கருத்து என்ன? அது என்ன திருமா மீது மட்டும்? அம்பேத்கரை ஏத்துக்கிட்ட தலைவர்கள் எல்லாம் இவங்களுக்கு எரிச்சலை கொடுக்கிற மாதிரி இவங்க எல்லாமே பேசுறாங்க. சாதியை அழிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன? 21ஆம் நூற்றாண்டு இருக்கிறோம், 2026 இருக்கிறோம், ஒரு அறிவியல் உலகத்துல இருக்கிறோம். இவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறாரு, மருத்துவருங்க. இது டுடோரியல் காலேஜில் படிச்சுட்டு வரல. அப்பா மருத்துவர், இவர் மருத்துவர், கேபினட் மினிஸ்டர் இருந்திருக்கிறார், சுகாதாரத்துறை ஹெல்த் மினிஸ்டர் இருந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு சாதி அழிக்க முடியாது. சாதி எங்க இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, அழிக்கலாமா வேணாமா? அழிக்க முடியும். அந்த சாதி எங்க இருக்கு? எங்கிட்ட இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப எங்கிட்ட இருக்கிற சாதிய நான் அழிக்க முடியாது, ஏன்னா இதை வச்சுதான் நான் பிழைப்போதம் நடத்துறேன், இதை வச்சுதான் மன்னியர் மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறேன், இதை வச்சுதான் மற்ற அரசியல் கட்சிகள் கிட்ட கையெழுந்து பிச்சை எடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த தோரணையில சாதி வேணும், அதை அழிக்க முடியாது, அழிக்க கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தானே. சாதி வேற்றுமையும் அடக்குமுறையும் அழியணுமா, அதை அழிக்கணுமா? அந்த அடக்குமுறையை கட்டமைச்சது யாரு சார் ராசா? யாரு? சாதி இருக்கட்டும், ஓகே. அந்த சாதி மனித குலத்தை மேன்மையா வச்சிருக்கா? சக மனுஷனை ஏற்றத்தாழ்வு பார்க்காம, தீண்டாமை பார்க்காம, நீ கீழே நான் மேல, நீ மேல் சாதி நீ கீழே சாதி, நாடக காதல் மயிர் காதல் அப்படின்னு நாடகம் பண்ணாம மனுஷனை இறுக்கி பிடிச்சுக்கிறாங்களா? வேற்றுமை இல்லாம அந்த சாதி பண்ணுதா? இல்ல சாதியின் மூலமாக அடக்குமுறைன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்களே, வேற்றுமையும் அடக்குமுறையும் இல்லாத சாதி எங்க இருக்கு? அப்படி ஒரு சாதி இருக்காயா உலகத்துல? இந்தியாவில் காமிங்க, அந்த என்ன சாதி நான் பார்க்கணும். ஒரு சாதியில அஜெண்டாவா வச்சிருக்கிறாங்க, என் ஜாதியில ஏற்றுமை பார்க்க மாட்டோம், ஒற்றுமை. என் ஜாதியில அடக்குமுறையே கிடையாது, அங்க பெண் அடிமைத்தனம் கிடையாது, நாங்க பெண் கல்வியை நாங்க வலியுறுத்துறோம், எங்க சாதியில பொருளாதார கீழ்நிலை ஒண்ணு கிடையவே கிடையாது. என் ஜாதியில இருக்கிறவங்க சாதி பத்தி பேசினா சவுக்கடி கொடுப்போம். சவுக்கடியில வேணாம், என்ன சவுக்கடி சொன்னா பெரிய ஞாபகம் வருது. என் குடும்பத்தில் இருக்கிற எவனாவது அரசியலுக்கு வந்தான்னா சாட்டையால் அடியுங்கள், தூக்கில் தொங்குகிறேன் அப்படின்னாரு. குறைஞ்சபட்சம் மகனுக்கு ஒரு நன்றி கடன் இருக்கணும். அப்பா வயசான காலத்துல இருக்கிறாரு, பரவாயில்ல, அப்பா செயல்னா பரவாயில்ல, நாம செய்யணும்னு சொல்லி தூக்கில் தொங்கிருந்த கூட அப்படி வேணாம். சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொல்றோம்.
அப்படி எதாவது நம்ம சங்கடமா இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. இல்ல பாருங்க எங்க கொண்டு நிறுத்துறாங்க பாருங்க. அந்த அடக்குமுறை யாரையா கட்டமைக்கிறா? இதுக்கு முன்னாடி சாதிய பிரச்சனை இருந்துச்சியா? அடக்குமுறை இருந்துச்சு, வேற்றுமை இருந்துச்சு, தீண்டாமை இருந்துச்சு. உங்க நைனா, உங்க ஒப்பன் பெரிய மாமல ராமதாஸ் அவர்கள் வந்து அனைத்து சாதி கூட்டமைப்புன்னு உருவாக்கினார்ல, அதுல ஏன் பறையர் இல்ல? ஏன் அருந்ததியர் மக்கள் இல்ல? ஏன் இல்ல? இன்னும் சொல்ல போனா சில அருந்ததியர் அமைப்பு கூட சேர்த்துக்கிட்டீங்க. ஒரே ஒரு சமூகத்துக்கு எதிராக, பறையர் சமூகத்துக்கு எதிராக ஒரு படை எல்லா சாதியும் ஒருங்கிணைச்சிங்கள. அந்த ஒருங்கிணைச்ச சாதி நடந்தது என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் புரட்டி போட்ட நிகழ்வுகள் நடந்தது. வேற்றுமை கூட விட்டுருங்க, அடக்குமுறை எவ்வளவு நடந்தது, சாதி கலவரம் எவ்வளவு நடந்தது, தாக்குதல் நடந்தது, ஆணவ படுகொலைகள் எவ்வளவு நடந்தது, நாடக காதல். உங்க நயனா என்ன காதல் பண்ணான்னு எங்களுக்கு தெரியலையா? உங்க சித்தி இருக்காங்க, கேட்டு பாருங்க. தனிநபர் தாக்குதலோ தனி குடும்பத்தில் நடக்கிறதோ நம்ம விமர்சனிக்கிறது இல்ல. ஆனா உன் குடும்பத்தில் நடந்த மாதிரி வெளியில நடக்குது அப்படின்னா, இன்னும் சொல்ல போனா அவன் சரியா இருந்தான்னா அதை நீ கொஸ்டின் பண்ற, நீயே உன்னையும் திருப்பி கொஸ்டின் பண்ணணும். சாதி கலவரம் வட தமிழ்நாட்டுல கட்டமைச்சது யாரு? நத்தனம் காலையில பிரச்சனை நடந்துச்சு. ஒரு கிராமத்தையே பாதுகாப்போட போலீஸை வச்சுக்கிட்டு, புல்டோசரை வச்சுக்கிட்டு, ஜேசிபி வச்சுக்கிட்டு நத்தன் காலனியை தரைமண்டமாக்குறது யாரு? யாரு? சொந்த சாதி இளைஞன் கூட பார்க்காம கிருஷ்ணகிரி அந்த கிட்டமட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜெகன் அப்படிங்கிற ஒரு இளைஞனை படுகொலை செஞ்சது யாரு? அந்த பொண்ணு சொந்த சாதி. ஜாதி தான் காரணம். உடனே இந்த சாதின்றது இன்னொரு சாதிக்கு எதிராக அப்படிலாம் கிடையாது. சாதி சொந்த சாதியிலே பிரச்சனை இருக்கு. அங்க பொருளாதார பிரச்சனை இருக்கு, அங்க நிற பிரச்சனை இருக்கு. வேற்றுமையும் அடக்குமுறையும் அழிக்கணும் அப்படின்றது. அந்த அடக்குமுறையையும் அந்த வேற்றுமையும் கட்டமைச்சது. இன்னும் சொல்ல போனா உங்க அப்பா ஒழுங்கா வழி நடந்திருந்தாரு. ஐயா ராமதாஸ் அவர்கள் சரியா போயிட்டு இருந்தாரு. சனியம் ஊடுதந்த மாதிரி, சனியம் முடிச்ச ஆளு வாயில் வேற மாதிரி வருது. சனியம் முடிச்ச நீ உள்ள நுழைஞ்ச பின்னாடிதான் ராமதாஸோட அரசியல் பயணமே கேள்விக்குரியமாச்சு. அந்த வழிதான் ராமதாஸ் பேசிட்டு இருக்காரு. 100% உண்மையை பேசிட்டு இருக்காரு. நான் சரியா தான் இருந்தேன், இவன் உள்ள வந்தான், அமைப்பை எடுத்துக்கிட்டா, மக்களை எடுத்துக்கிட்டா, எல்லாத்தையும் எடுத்து என் நோக்கங்களை எடுத்துக்கிட்டா. சரியான பாட்டாளி வர்க்க ஒற்றுமையை நோக்கி போயிட்டு இருந்த ராமதாஸ சாதி வட்டத்துக்குள்ள உட்கார வச்சு சாதி தலைவனா மாத்தி, அன்புமணி ராமதாஸோட வாழ்க்கை எவ்வளவு ஓடிடும்? சாதி வச்சு எவ்வளவு பிள்ளைவாதம் நடத்துவ? உன் முன்னாடி இருக்கிற அத்தனை பேரும் சாதிக்கு எதிராக போராடுவானா? சாதி இருக்கட்டும், சரி ஓகே, சாதி இருக்கட்டும், சாதி தீண்டாம வேணாம், எங்க ஒரு கோஷம் போட சொல்லவன போட சொல்லு. தான் சாதி தீண்டாம வேணான்னு சொல்லுப்பா, சொல்லு. சேரி பகுதிக்கு போனீங்கன்னா குடிசையை கொடுத்தாதன்னு சொல்லு. நீ தான் பெரிய வீரமான ஆம்பளாச்சிய சொல்லு. சொல்ல மாட்டல. அப்படி போற போல அடிச்சு விடுறது. சாதின்னா நல்லதும் இருக்குமா, கெட்டதும் இருக்குமா? எப்படி? அது நல்லதை எடுத்துக்கங்க, கெட்டதை விட்டுருங்க. சரி சொல்லு, ஒரு சாதியில எது நல்லது எது கெட்டது இருக்கு, அத சொல்லு. அப்படி என்ன பண்ணிருக்கணும்னா, நீ கீழ் சாதியா பாக்குறல, இன்னும் வெளிப்படையா சொல்றேன், பறையர் சமூகத்தை நீங்க எதிராக நீங்க கட்டமைச்சு வச்சுட்டீங்கல்ல. ஆனா ஒரு காலத்துல பறையர்களும் பள்ளி, இந்த தர்மபுரி கிருஷ்ணகிரி பள்ளின்னு சொல்லுவாங்க, படையாட்சிகள் ஒட்டுமொத்தமா வன்னியர் வச்சுக்கலாமே. அந்த வன்னியர் சமூக மக்களும் அண்ணன் தம்பிகளா தான் இருந்தான் நான் பார்த்த வரைக்கும். இன்னைக்கு அப்படி பழகிட்டு இருந்தவன் எல்லாம் எதிரும் புதிருமா நிக்கிறான். எதிரும் புதிருமா நிக்கிறான். இன்னும் சொல்லவா, எனக்கு தெரிஞ்சு அந்த திருமணத்தில் நானும் பங்கெடுத்துக்கிட்டேன். பையன் வந்து பறையர் சமூகத்து பையன், பொண்ணு வன்னியர் சமூகத்து பொண்ணு. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சது யார் தெரியுமா? 5 வன்னியர் இளைஞர்கள். இல்லைங்க, அவன் சாதி தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்ல, அந்த பொண்ணோட ஊர் தான் அந்த பசங்க. அப்பெல்லாம் நடக்காத சாதி வன்மம், அப்பெல்லாம் நடக்காத ஆணவ படுகொலைகள், அப்பெல்லாம் நடக்காத குடிசை குருத்திகள் இப்ப நடக்குதுன்னா, சனியம் பூந்த வீடு மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி வந்த காரணம். இவர் சொல்றாரு சாதினா நல்லதும் இருக்கும் கெட்டது இருக்கும். சொல்லு, ஒரு 5 பாயிண்ட் சொல்லு. ஒரு சாதி இருக்குன்னா 5 பாயிண்ட் சொல்லு. இது கெட்டது 5 பாயிண்ட், இதுக்கு நல்லது 5 பாயிண்ட். அந்த 5 பாயிண்ட் நான் வச்சுக்கிறேன், இந்த கெட்டதுக்கு எதிராக நான் போராடுறேன்னு சொல்லு. அதுல குரல் கொடுக்குறேன்னு சொல்லு. குறைஞ்சபட்சம் அந்த 5 கெட்டது என்னன்னாவது சொல்லு, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். போற போல அடிச்சுட்டுறதாப்பா, இல்ல இருக்கிறவங்க கூமட்ட பயிலுங்களா? அது என்ன? தேர்தல் வந்தாலே என்ன சொல்றது, அரசியல் தானா? சாதி அரசியல் தானா? சாதி வன்மம் தானா? 5 வருஷம் என்ன புடிங்கிட்டு இருந்தீங்க? என்ன புடிங்கிட்டு இருந்தீங்க? வீட்டுல சொகுசா 24 மணி நேரம் மக்கள் களமாடக்கூடிய திருமாவளவனை பார்த்து நீ மேடையில பேசுற சாதி வளர்ந்துருச்சு அப்படிங்கிறது. போன 2-3 வீடியோக்கு முன்னாடி கூட
திரும்பவும் அன்புமணி ராமதாஸ் சந்திச்சுக்கிட்டாங்க. அந்த சந்திப்பை பத்தி பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனே கேவலமா பேசினான். அது ரியாக்ஷன் என்ன இருந்துச்சு உங்ககிட்ட? எவ்வளவு பேர் அபாண்டமான பழிகளை சுமத்துறாங்க திருமாமையில. அந்த பழி உண்மைன்னா அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல பழி சுமத்துறவங்க இருக்கானா இல்லையா? சொல்லு, தொண்டர்கிட்ட உங்க கட்சிக்காரங்கிட்ட சொல்லு, பாரு இதெல்லாம் திரும்ப தப்பு பண்றான்னு சொல்லு, ஆதாரத்தோட சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதை விட்டுவிட்டு ஒரு மைக்கு கிடைச்சிட்டா போதுங்க. ஒரு மேடை நாகரிகம் கிடையாது, ஒரு பேச்சாற்றல் கிடையாது. டாக்டர்யா நீ, எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் நீ, மத்திய அமைச்சரா இருந்திருக்க, அதுவும் ஹெல்த் மினிஸ்டரா இருந்திருக்க. எவ்வளவு அறிவியல் பூர்வமா சிந்திக்கணும், எவ்வளவு அறிவியல் மக்களை அணுகணும். அந்த கூட்டணி கிட்ட, என்டிஏ கூட்டணி கிட்ட போற வரைக்கும் ஒரு மாதிரி பேசிட்டு உள்ள போயிட்டு கால் நக்கிற இடம் வந்த உடனே இப்படியா கால் நக்கிறது? சரி, ஓட்டு வேணும் பேசிட்டு போ. திரும்பவும் 2 சமூகத்துக்குள்ள சண்டை உருவாக்கணுமா? திரும்பவும் 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்கணுமா? திரும்பவும் 2 சமூகத்துக்குள்ள அது இது லொட்டு லொசுக்குன்றதா? குடிசையை குளத்தை சொல்ல வேண்டியது, கொளுத்திட்டு பின்னாடி வேற்றுமையெல்லாம் பார்க்க கூடாது, அடக்குமுறைலாம் இருக்கக்கூடாது, அடக்குமுறை எதிர்க்கணும், அதெல்லாம் ஒழிக்கணும். தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு அஜெண்டா உருவாக்குனது யாருப்பா? தமிழ்நாட்டிலே காதல் பண்ணாலும் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னது யாரு? அந்த குடும்பத்தை தாக்குறது அப்படி இருந்தது, ஒரு சின்ன கை அடிதடி இருந்தது, ஒரு கிராமத்தையே சூறையாடி கிராமத்தையே கொளுத்துற அளவுக்கு. அது திரும்ப வெற்றி பெற்று ஒரு பஞ்சாயத்துல வெற்றி பெற்றுட்டாருன்னா, திரும்ப வெற்றி பெற்றுட்டாருன்னா உள்ள நுழைஞ்சு அடிக்கிறது. இவர் பேசுறாரு அடக்குமுறை எதிர்த்து நாம் குரல் கொடுக்குறோம். அடேப்பா, என்ன அடக்குமுறை? என்ன அடக்குமுறை எதிர்த்து குரல் கொடுத்துட்ட? சரி விட்டுரு, இந்த சாதி மதமெல்லாம் விட்டுருப்பா. அரசியல் ரீதியாக என்ன அடக்குமுறை எதிர்த்து நான் குரல் கொடுத்தேன் சொல்லு, சொல்லு. தத்தின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி. அந்த எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் கேண்டிடேட். அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஓட்டு வாங்க போற யாருக்கிட்ட? எந்த எடப்பாடி பழனிசாமி தத்தி தயிர்நாக்கி ஆட்சி அதிகாரத்துக்கே ஆட்சி செய்து தகுதி இல்லாத ஆளு மக்குன்னு சொன்னியும், அந்த மக்க முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அதே மக்கள் கிட்ட போய் முதலமைச்சர் ஆக்குங்க, இவர் சூப்பரா டயர் நக்குவாருன்னு சொல்ல போறியா? ஏன் தேர்தல் ஓட்டு கேட்கறதுக்கு முதல்ல வேலை வேற எதுவும் தெரியலையா? ஜாதி தான் கிடைச்சதா? ஜாதி ஒழிப்பு பேசுறது அவ்வளவு கேவலமானதா? அப்படியா? உண்மையா? ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுறோம், ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம், கண் கூட தெரியுது. இப்போ 10 வருஷம் 20 வருஷம் அவ்வளவு பெரிய சோசியல் மீடியா ட்ரெண்டிங் கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியா எல்லாருமே ஊடகவியலாளராக மாறிட்டான். ஒரு மொபைல் இருந்தா போதும், இந்த மாதிரி ஒரு மைக் இருந்தா போதும், அவன் கருத்தை பதிவு பண்றான். ஒவ்வொரு கிராமத்துல நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை விட மின்கம்பம் ஒடிஞ்சிருச்சு, லைட் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை நோயால் பாதிக்கப்பட்டுச்சு, நிதியுதவி கொடுங்க அப்படின்ற வரைக்கும் பெரிய ஒரு ஊடகமா சோசியல் மீடியா இருக்கு. இப்பயும் அதை பேசுவீங்க? காரி துப்ப மாட்டார சொந்த சாதிக்கான மக்களே. அன்புமணி இப்படி பேசிட்டாரு, நாம் ஏதோ கோவப்பட்டுட்டோம் அப்படின்லாம் கிடையாது. அவர் பேசினாலும் கோபம்லாம் கிடையாது. அன்புமணி அப்படிங்கிற ஒரு நபர் அப்படிங்கிறது சாதியவாதத்தோட முகம். இதே அன்புமணி தருமபுரி மாவட்டம் இண்டூர்ல ஒரு திருமணத்துல நான் பாக்குறேன், நான் போயிருக்கிறோம். அந்த திருமணத்துல அன்புமணி பேசினது இன்ன வரைக்கும் என் நெஞ்சிலே இருக்கு. அந்த அன்புமணியை திரும்ப பார்க்க மாட்டோமா அப்படின்னு உண்மையை ஏங்குறேன். என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு வராரு, ஆல்ரெடி புரோகிதர் அந்த ஐயருங்கெல்லாம் வச்சு மந்திரவாதத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மண்டபத்துக்கு வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பரபரப்பா போன்ல பேசுறாங்க யாரோ சில பேர். பரபரப்பா ஒன்று நடக்குது. உடனடியாக அந்த மேடையில இருந்து அந்த வேதம் ஓத வந்த அந்த புரோகிதர் அவசரமா கீழே இருக்கிறாங்க, பணத்தெல்லாம் கொடுத்து கீழே இருக்கிறாங்க. உடனே அங்க வச்சு அந்த யாகம் வேள்வி இதெல்லாம் எடுத்து உடனே அப்புறப்படுத்துறாங்க. உடனே அவர் வந்தாங்க, ஒரு சீட் எடுத்தாரு, அவர் எழுதி வச்சிருப்பாரு பொழுது, வரும்போது எழுதி வச்சிருப்பாரு. அந்த சீட்டை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தாரு, இந்த பையன்கிட்ட ஒன்று கொடுத்து படிங்க அப்படின்னாங்க. ஒன்னும் இல்லை, ஒரு திருக்குறள், இல்லறம் சார்ந்த ஒரு திருக்குறள் அதுல இருந்தது. பெண்ணு சம ஒரு திருக்குறளும் ஆண் சம திருக்குறளும் படிச்சுட்டு, நான் உனக்காக வாழ்வேன், நம்ம இருவரும் அன்போட பண்போட புரிஞ்சுக்கிட்டு ஒரு விட்டு கொடுத்து வாழ்வோம் அப்படின்னு முடிச்சாரு. அதுக்கப்புறம் நடந்த ட்விஸ்ட் என்ன தெரியுமா? கேட்டுக்கங்கப்பா, தயவு செஞ்சு கேட்டுங்க. அன்புமணி சொன்னது என்ன தெரியுமா? மூட நம்பிக்கை வேணாம். அப்ப சொல்ல வேண்டியதுனப்பா, மூட நம்பிக்கையில நல்லது இருக்கு கெட்டது இருக்கு, அது இது இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? மூட நம்பிக்கை வேணும், அதுல வேற்றுமை வேணாம், அடக்குமுறை வேணாம் தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமா அங்க நடந்த எந்த காரியத்தையும் நடக்க விடல. எனக்கு பிடிச்சது ஏன் அப்படின்னா, 2 பேர் திருமணம் பண்ணிக்க போறீங்க, அவங்க மனசு ஒத்து போனா முடிஞ்சு போச்சு இல்ல. இதுல யாகத்த வேலை, வேள்வி வேலை, அவன் கண்ட கண்ட மந்திரத்தை சொல்லி நம்மளை கடுப்பு ஏத்த ஒரு மண்ணும் புரியல. தமிழ்ல சொல்றாங்களா அதுவும் இல்ல. நேர விரியம், பண விரியம், அதுல இதுல எவ்வளவு கொச்சையா நம்ம அந்த சமஸ்கிருதத்தை வச்சுக்கிட்டு நம்மள எவ்வளவு கொச்சையா மொழியை அவங்க பயன்படுத்துறாங்க. அன்புமணி ராமதாஸ் பேசின ஸ்பீச் என்ன தெரியுமாங்க? இங்க மூடத்தனம் தான் மனித குலத்துக்கு முதன்மையான எதிரியா இருக்கு.
நாம வளர்ச்சி பாதைக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணம், இன்னும் சொல்ல போனா நம்ம சமூகத்துல இருந்து மேல வராம இருக்கிறதுக்கு காரணம் பல்வகையான அந்த திருவிழா இந்த திருவிழா கொண்டாடி 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 சாமிக்கு பின்னாடியும் இந்த மாதிரி மூடத்தனத்துக்கு பின்னாடி நம்ம ஒளிஞ்சுக்கிறோம். தயவு செஞ்சு இது மாதிரி செய்யாதீங்க. இப்படி செஞ்சீங்கன்னா எனக்கு கூப்பிடாதீங்க, தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க, எனக்கு கோபமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும் போது எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. ஓஹோ, அப்போ இந்த அறப்பறக்க இந்த பசங்க பேசிட்டு டக்கு டக்குன்னு அதை அகற்றுனாங்க பத்தியா, அது முதல்ல தூக்குங்களா, அப்பதான் நான் உள்ள வரணும்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த அன்புமணி வேணும். அந்த அன்புமணியை நான் விமர்சிக்க மாட்டேன். ஏன்னா அதுல மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி இருக்கு, மக்கள் கிட்ட ஒரு அறிவுரை இருக்கு, மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் கொடுக்குற விழிப்புணர்வு தரேன். அந்த அன்புமணியை நான் விமர்சிக்க மாட்டேன். அன்புமணி என்ன சொன்னாலும் விமர்சிக்கிறதா? அப்படி இல்லை. அன்புமணி சொன்னதுல முரண் இருக்குதா, சிக்கல் இருக்குதா, பொய் இருக்குதா, வன்மம் இருக்குதா, சாதி திமிர் இருக்குதா, சாதி ஆணவம் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் நம்ம விமர்சிக்கிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர தனி மனித அன்புமணிக்காக இல்லை.